அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டி வெற்றி கொண்ட ஒரே மகாராணி வாள், வளரி, சிலம்பம், குதிரையேற்றம் போன்ற ஆயுத பயிற்சியிலே ஆடவருக்கு நிகரானவர். மறவர் படையை வழிநடத்தி சென்ற வீரத்தின் விளைநிலம் இவர். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை வாள் கொண்டு அடக்கியவள். ஆடு மேய்த்த உடையாளுக்கு கோவில் எழுப்பியவள். வாழ்வளரி பெண்கள் படையை உருவாக்கியவள். மதிநுட்பமுடைய தாண்டவராயரை அமைச்சராக கொண்டவள். மருது பாண்டியர்களை தளபதியாக்கியவள். அன்பும் பண்பும் கொண்ட அகலி இவள் அன்பு தோழி. உலக வரலாற்றில் முதல் தற்கொலை படை போராளி குயிலியை நேசித்தவள். மன்னர் ஹைதரலியின் பாராட்டினை பெற்றவள். புணரி நீராடி முளரி வாழ் தொடுத்து களறி வதம் புரிய வந்தாலோ, வளரி படையாவும் சிதறித்தானோட செய்தாலோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழக மண்ணிலும் மக்கள் மனதிலும் நிலைத்து நின்ற புரட்சி பெண் வீரமங்கை வேலுநாச்சியார். வெள்ளையர்கள் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வாளெடுத்து போர் புரிந்து மண்ணை மீட்ட மாதரசி ஒரு தமிழச்சி. இப்படிப்பட்ட வீரத்தின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. இவரது தியாகத்தை புரிந்து போற்றும் விதத்தில் சிவகங்கை சீமைக்கு செல்வோம். வீரமிக்க சிவகங்கை மண்ணில் வீரமங்கை மகாராணி வேலுநாச்சியார் அரசாட்சி புரிதல். மகாராணி அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பேஞ்சோ அவர்களிடமிருந்து ஓலை வந்துள்ளது. தோழியே, மடலை விரித்து படியுங்கள். வஞ்சகர்கள் எதற்கு வலை விரிக்கிறார்கள் என்று பார்ப்போம். சிவகங்கை அரசுக்கு தெரிவிக்கும் செய்தி என்னவென்றால், பிரிட்டிஷ் கம்பெனியின் வியாபார ஒப்பந்தம் தொடர்பாகவும் பிரிட்டிஷ் அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருள் தொடர்பாகவும் ஆற்காட்டு நவாபிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை நாங்கள் பெற்றுள்ளது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். இப்படிக்கு பேஞ்சோ நம் அரசை பிடிப்பதாக களியாட்டம் போடுகிறான். அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான். நாமோ பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த பூமி இது. யாரை யார் வந்து ஆள்வது? சம்பவிக்க கொம்பு ஊத சிங்கமென செந்தமிழர் கூட்டம் அது கோட்டை ஏறி மோதும். நாம் கொஞ்சம் போல கஞ்சி வந்தால் போதும். வெள்ளையரின் கும்பல் அது கொட்டி விட்டு நெல்லிக்கனி போல காலடியில் உருளும். தமிழர் வானமெல்லாம் போர் மேகம் திரளும். ஆங்கிலேயர் நாட்டையும் காட்டையும் நாய் என்றும் பேய் என்றும் சேர்த்து வைத்து செங்குருதி குடிப்போம். 7 ஜென்மம் கதிகலங்க பரங்கியரின் தலையில் நாமும் அடிப்போம். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. ஆங்கிலேயரும் ஆற்காடு நவாபும் தனியாக சந்தித்ததாக செய்தி அறிந்தேன். நீங்கள் உத்தரவிடுங்கள் தாயே. அவர்களின் தலைகளை தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். எதற்கும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். குயிலி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? பிழைக்க வந்த கூட்டம் தமிழரிடையே பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறான். தன் நலன் காட்டிலும் தன் மக்கள் நலனே பெரிதென கருதும் நம் சிவகங்கை அரசு இதற்கும் எதற்கும் அஞ்சாது. எல்லாம் அந்த நயவஞ்சகன் நவாபின் சூழ்ச்சி. வெள்ளையரின் கொட்டும் களியாட்டத்திற்கு அவன் வேண்டுமானால் அடிமையாகலாம், அடிபடியலாம். ஏன் மக்களை தொன்றும் துன்புறுத்தியும் அடக்கியும் சம்மதிக்க வைக்கலாம் என்று மட்டும் கனவு காணாதே. சிவகங்கையின் பலம் என்னவென்று இனிதான் அவன் அறிவான். பிரச்சனையை வாழ்முனையில் தீர்ப்பவர்கள் நாம். பரங்கியை போல் ஒளிந்து நின்று சண்டை போடுபவர்கள் நாம் அல்ல. போருக்கு சென்ற மகன் நெஞ்சிலே வாள் ஏந்தி வீர மரணம் அடைந்தால் அள்ளி முத்தமிடும் தாயின் கருவறையில் வந்த பாயும் புலிகள் நாம். வரி திரை எதற்கு செலுத்த வேண்டும்? அப்பாவி மக்களின் விளைச்சல் அவர்களுக்கு வரியாக போய் சேர வேண்டுமா? யாருக்கு அஞ்சோம்? யமனையும் வெல்வோம். ஆணையிடுங்கள் மகாராணி. உங்கள் தோற்றப்பொழிவை காணும் போதே நீங்கள் யார் என்று புரியும். வீர வேங்கையின் வெற்றி தோள்கள் நீங்கள். மோத துணிந்ததும் சாக துணிந்ததும் நம் தமிழ் குடியே. சற்று மோதித்தான் பார்ப்போமே. ஆங்கிலேய அரசு சிவகங்கை மகாராணியான வேலுநாச்சியாரை வரிகட்ட சொல்லி நிர்பந்தித்தல். கர்னல் ஜோசப் ஸ்மித் அவர்களிடமிருந்து ஓர் அவசர செய்தி. உலகம் முழுவதும் ஆளும் நாங்கள் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தையும் அதனுடன் தர வேண்டிய வட்டியையும் சேர்த்து வெள்ளையர்கள் ஆகிய எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறேன்.
இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கடும் அதிர்ச்சி நடவடிக்கையில் இறங்கும் சிவகங்கையை தமதாக்கிக் கொள்வோம். வீரம் மிகுந்த எங்கள் மண்ணிலே வீண் பகைவர்கள் வந்து அரசாள்வதோ, மோதத் துணிந்த என் தோளிலே கெட்ட அடிமை சங்கிலி கூட்டமோ. வெள்ளைக்காரன் இங்கு வரலாம், நல்ல வியாபாரம் செய்த பின் போகலாம். பின்பு அடிமை கொள்ளும் எண்ணமா, இது செல்லுமா, படை வெல்லுமா? கப்பம் கேட்கிறதா கப்பம், ஒரு அப்பம் கூட கிடையாது. வரி கேட்கிறதா வரி, இங்கு முகவரி உனக்கேது? வேலு நாச்சியார் உள்ளவரை எல்லை அழியாது. அப்படி அழிந்திட நேர்ந்தால் இது வீரமங்கையின் உடம்பே கிடையாது. உலகமெல்லாம் ஆழ்வார்கள் நாங்கள், எங்களுக்கு கட் அவுட். வேல் நாச்சியார் வரவே சொல்லுது கெட் அவுட். வரியை கேட்டால் லேடி சொல்லுது நோ நோ. 10 நாள் தான் டைம், ஒழுங்கா கப்பம் கட்ட சொல். இல்லை என்றால் வேல் நாச்சியார் ஊரை விட்டு ஓடி போக சொல். அடிமை பெண்ணின் வீண் பேச்செல்லாம் பேஞ்சோ கிட்ட பலிக்காது. பேஞ்சோ சொன்னா மரவர் சீமையின் கொடி கூட இருக்காது. கப்பம் கட்டணும் நாளை, இது கார்னல் பேஞ்சோரின் ஆணை. வரியை கட்டணுமாம் வரி, கோவிலை கட்டி கோபுரம் கட்டி மாட மாளிகையும் கட்டி சத்திரம் கட்டி சாவடி கட்டி ஆடை பரி சேனை கட்டி ஆண்ட குளமடா தமிழ் குளம். இது கப்பத்தை கட்டாது. தமிழரை எதிர்த்து மாண்ட கதைகள் ஸ்மித்துக்கும் பேஞ்சோருக்கும் தெரியாது. வியாபாரம் செய்த பின் போகச் சொல், இல்லை என்றால் என் வாழ்வீச்சிற்கு பதிலை சொல்ல சொல். என்ன இது, இந்த வேலுநாச்சியார் கூட்டத்துக்கு இது திமிர் பேச்சு? இப்படி பேசி பேசி தான் பல பாளையக்காரர்கள் உயிர் போச்சு. மானம் பெரிதன வாழும் குணமடா, சாக துணிந்தது மோத துணிந்ததும் எங்கள் மரக்குடியே. காலனை உதைக்கும் வீரத்தமிழனை மேலும் வியக்கச் செய்யும். பேரணியாக நாங்கள் திரண்டால் இரத்தமழை பெய்யும். கப்பத்தொகையை வேண்டுமென்றால் கொஞ்சம் குறைத்துக்கொள், இல்லை என்றால் 4 பகுதி என்று கொடுத்து விடு. நவாபிற்கு கொடுத்த கடனிற்கு நாங்கள் எதற்கு வரி செலுத்த வேண்டும்? அவனோ எம் எதிரி, அவனை விட நீ பெரும் எதிரி. எங்கள் பூமி இது, எங்கள் வானம் இது. உழைக்கும் கரங்கள் எமது, விளையும் பயிர்கள் எமது, வீர்வை ரத்தம் எமது. கப்பம் கேட்கிறதா உமக்கு? ஓடும் நதிகள் எமது, பாயும் வாய்க்கால் எமது, காடுகள் மலைகள் எமது. கப்பம் எதற்கு உமக்கு? உணவும் உடையும் எமது. கப்பம் கப்பமா உமக்கு? எங்கள் சுதந்திர பூமி இது, எங்கள் முப்பாட்டன் சொத்து இது. எவருக்கும் அடிமையாகாமல் தம் பிடியிலும் கூட கிடையாது. எங்கள் அன்னை பூமி இது, செந்தமிழ் வளர்த்த நாடு இது. காலை பிடித்து கேட்டாலும் கப்பம் என்பது கிடையாது. நாடோடியாய் திரிகிறாய், வியாபாரம் செய்து பிழைக்கிறாய், பேராசை பிடித்து குறைக்கிறாய், தண்டனை என பழிக்கிறாய். உதிரம் மாறு போல் ஓடினாலும் சரி, உயிரே போனாலும் சரி, கப்பம் கட்ட முடியாது. எங்கிருந்தோ வந்த உமக்கு கப்பம் கட்டி வாழாது எம் தமிழ் குலம். கொஞ்சம் விசுவாசமாக இருந்து பாருங்கள். விசுவாசமா? உன் சகவாசமே வேண்டாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீரத்தமிழச்சி மரபிலே வந்தவர் நாம். தாய் மண்ணிலே கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். எதற்கும் அஞ்சவோ அடிப்பணியவோ மாட்டோம். பாய்த்திய கூட்டம், பாய்த்திய கூட்டம். ஆமாண்டா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், தமிழ் குல பைத்தியம், சுதந்திர பைத்தியம். அநியாயம் வேண்டாம், நியாயம், நியாயம் ஒன்றே வைத்தியம். வேல் நாச்சியார் தலைமறைவாக வாழும் சூழலில் அவரை காட்டி கொடுக்காத ஆடுமைக்க முடையாளை ஆங்கிலேயர்கள் கொன்றனர். பின்பு ஐதரனின் உதவியுடன் போர் தளவாடங்களை கொண்டு போரிட்டு அவர் நன்மதிப்பினை பெற்றார். இறுதியாக ஆங்கிலேயரின் போர் பாசறைக்குள் நுழைந்தே விட்டாள். எங்களை விட்டு விடு வேல்நாச்சி, எங்களை விட்டு விடு ப்ளீஸ், எங்களை விட்டு விடு, எங்களை விட்டு விடு வேல்நாச்சி, எங்களை விட்டு விடு ப்ளீஸ், எங்களை விட்டு விடு. என் தாய்நாட்டை சின்ன பின்னமாக்கிய வெள்ளையனை இழுத்து வந்திருக்கிறேன். எங்கே என் படைத்தலைவி குயிலி? எங்கே என் தோழி குயிலி? நித்தமும் போராடி மரணித்தாள் குயிலி. இனம் காக்க குலம் காக்க எண்ணற்ற வெள்ளையர்களை தீக்கிரையாக்கினாள். தன்னை ஏத்தி மூட்டி எதிரியின் ஆயுத கிடங்கிற்குள் மனித வெடி குண்டாக மாறி தீப்பாய்ந்தாள் குயிலி. என்ன காரியம் செய்து விட்டாள் குயிலி? மரணமே துச்சம், மானமே மிச்சம். தாய்மண் உயிரினும் மேலானது என நிரூபித்து விட்டாயே குயிலி. பரங்கியர் கூட்டத்தை தீச்சுடர் ஏந்தி அழித்து விட்டாயே. எங்கும் என்றும் குயிலியின் புகழ் வாழ்க. இதோ இப்போது நம் கண் முன்னே நிற்பவன் 8 ஆண்டுகள் சிவகங்கை மக்களை கொடூரமை ஆட்சி செய்த கொடுங்கோலன், மன்னர் முத்துவடுகநாதரை கொன்ற கொலைகாரன்.
கர்னல் பேஞ்சோ தன் வாழ்வின் முதன்முறை மன்னிப்பு கேட்கிறான். ப்ளீஸ் மகாராணி ப்ளீஸ், என்னை வெட்டி விடுங்கள். என்னை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கனவிலும் சிவகங்கை சீமை நினைத்து கூட பார்க்காது. இது சத்தியம். சரி, அப்படி விட்டு விட்டால் எங்கள் பிரிட்டிஷ் படை சிவகங்கை மண்ணை விட்டு நிரந்தரமாக வெளியேறும். இதை எழுதி தருவீரோ? Why not மகாராணி, why not? அந்த பட்டயத்தை எடுத்து வாருங்கள். இவனை கொன்று செங்குருதியின் மக்களின் தியாகத்திற்கு காணிக்கையாக்குகிறேன். இவனை உயிரோடு விடக்கூடாது. இவனை என்னிடம் விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்லணும்னா தேரிடத்தை இவனை உயிரோடு விட்டுவிடக் கூடாது. நம் உரிமையும் உடைமையும் நமக்கே சொந்தம் என்று எழுதி கொடுத்து விட்டான். பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால் மேலும் மேலும் பகை வளர்ந்து கொண்டேதான் போகும். என் காலில் மண்டியிட்டு கிடந்த இவனுக்கு மரணம் கொடுப்பது மன்னர் பரம்பரை கழகல்ல. பலியை சுமந்த பேஞ்சோர் உன்னை உலகம் பழிக்கட்டும். வெண்குருதி தளிர்க்கும் என்று வீரம் செய்கின்ற தமிழ் மக்களே, வீர சுதந்திரம் பேணும் நற்கொடி பெண்களே, சிங்கத்தின் சீற்றத்தை செந்தமிழின் ஏற்றத்தை சிந்தாமல் சிதறாமல் காக்கும் தமிழ் குல மக்களே, ஞான நல்லறம் வீர சுதந்திரம் என்பதே நம் முழக்கம். அந்நியரின் ஆதிக்கத்தை அழித்து தமிழர் முன்னின்றார் என்ற பெரும் புகழை இந்த உலகிற்கு உணர்த்துவோம். வாளெடுத்து வில்லெடுத்து வருகின்ற பகை முடித்து ஆள வந்த தமிழர்கள் நாம் என்று அறிவிப்போம். திருக்குறள் எங்களது வேதம், புறநானூறு எங்களது பாடம், உலகமெல்லாம் எமது சுற்றம் என்று அவனுக்கு உரைப்போம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.